வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம ஒரு வீட்டிலேயே சூப்பராக சுவையான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி நல்லா கருப்பு இல்லை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பச்சரிசி மாவும் நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நமக்கு வாயில் சாப்பிடும்போது, இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெல்லத்தெல்லாம் வந்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பாகு மீன்ஸ் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னே எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைனா மண் தட்டுப்படும். அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே வெல்லத்தில் வந்து மண் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ஸ்வீட்னஸ்க்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுபட்டிருந்த அந்த அரிசி மாவில் தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ண அந்த வெள்ளைப்பாகை இதை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த எள்ளு ப்ளஸ் அரிசி மாவு ட்ரைட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும் அரிசி மாவு. அப்போ தான் சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ இது நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுக்கலாம். அந்த அனல்லே வந்துட்டு நமக்கு அந்த அரிசி மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெய் போட்டு வறுத்தனால நமக்கு வாயில் தட்டுப்படும் போதும் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ வந்து துருவின தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது உண்மையாகவே அந்த காலத்தில் வந்துட்டு இது ஒரு பாரம்பரிய ஒரு இந்த பனை ஓலையில் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி மோதகச்சில் தான் செய்கிறேன். எங்கள் பாட்டிலாம் வந்து பனை ஓலையில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மோதகச்சி ப்ளஸ் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளட் சர்க்கிளில் வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு வெல்லம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு தேவையான அச்சு இல்லைன்னா நம்ம தேவையான ஷேப்ஸில் கையிலே நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் லுக்கிங்காக குட்டீஸ்க்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணியிருந்தேன். வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக எள்ளு போட்டு மண்டை வெல்லம் போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு காலையிலே செஞ்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு தான் செஞ்சுருந்தேன் ஹெல்த்தியாக. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து பிடி கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் வந்து மோதகத்துலேயும் வச்சுருந்தேன். உண்மையாகவே ஷேப் பார்க்க சூப்பராக இருந்தது. சீக்கிரமாக காலியானது இந்த மோதகம் வச்சு பண்ணது தான். இந்த மாதிரி நம்ம வந்து 3 பிரியிற மாதிரி வாங்கி அச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 2 தடவை 2ஆக பிரியிற மாதிரி வாங்கி செய்யாதீங்க, அது சரியாக வராது. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக அழகாக வந்துருச்சு. இதுதான் நான் அதிகமாக செஞ்சுருந்தேன், மோதக ஷேப்பில் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப்ஸில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்துருந்தேன், ஏன்னா அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது பேஷண்ட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது வாழையில் பனை ஓலை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த ரெசிபி. நான் வந்து இந்த மாதிரி வெறும் மோதகாச்சி கைப்பிடி கொழுக்கட்டையிலே செஞ்சுட்டேன். கிட்ஸு ஆற வச்சு கொடுத்து பார்த்தேன். உண்மையாகவே எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது ரிவ்யூ சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த ஷேப்ஸ்க்கு அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.